ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. 1 யோவான் 2வது அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனமும். 1 யோவான் 2வது அதிகாரம் 13 14. பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இங்கே 3 வித்தியாசமான தலைமுறைகளுக்கு யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார். 1 பிதாக்கள், வாலிபர்கள், பிள்ளைகள். அவர் எழுதியிருக்கிறார், எழுதுகிறார். அவர் எழுதினதற்கும் எழுதுகிறதற்கும் ஒரு காரணத்தை சொல்லுகிறார். Dear children, I am writing to you because your sins have been forgiven. பிள்ளைகளே, நான் உங்களுக்கு எழுதுகிறேன் எதற்காக என்றால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினாலே. ஒரு அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்துவினுடைய மார்பிலே சாய்ந்தவர் சொல்லுகிறார், பிள்ளைகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினாலே நான் அதை எழுதுகிறேன். ஆங்கிலத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. 12வது வசனத்தில் அப்படியே ஆரம்பிக்கிறது. பிள்ளைகளே, உங்கள் பாவங்கள் அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. They have been forgiven because of what Jesus has done. இயேசு நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாரோ அதனாலே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. Fathers, I am writing to you because you know the one who is from the beginning. ஆதியிலிருந்து இருக்கிறவரை. ஆதியில் யார் இருந்தா? தேவன் இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். தேவன் அவர் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார், அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார். பிதாக்கள் ஆதி முதலாக இருக்கிறவரை அறிந்திருந்தார்கள். யங் மேன், I am writing to you because you have won the battle over the evil one. பிசாசுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய யுத்தத்தில் நீங்கள் ஜெயித்ததினாலே நான் உங்களுக்கு எழுதுகிறேன். Dear children, I am writing to you because you know the Father. நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறீர்கள். சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. சிறு பிள்ளைகளைப் போல் ஆகும் பொழுது தேவனை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். நம்முடைய மனதை, நம்முடைய உள்ளம் அப்படியே கேடுபாடற்ற ஒரு இருதயமாய் மாறும் பொழுது பிதாவாகிய தேவனை நாம் அறிய முடிகிறதா இருக்கிறது. Fathers, I am writing to you because you know the one who is from the beginning. Young man, I am writing to you because you are the strong and God's word lives in you. You have won the battle over the evil one. இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் பிகாஸ் the God words lives in you. அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, உயிரோடு இருக்கு, செத்து போகலை, அது மரிச்சு போகலை. ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளர அது ஜீவிக்கிறதாக இருக்கிறது. வசனம், தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறது என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வார்த்தை என்னிலே நிலைத்திருக்கிறது மாத்திரமல்ல, என்னிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. வாழ்கிறார் இயேசு, எனக்குள்ளரே வாழ்கிறார். அந்த வாழ்கிறதுனால தான் யுத்தத்தில் ஜெயம் எடுக்க முடியும். வார்த்தை இல்லாமல் செயல்பட முடியாது, யுத்தத்தில் ஜெயம் எடுக்கவே முடியாது. இன்றைக்கி பல சூழ்நிலைகள், பல போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது சிலர் சொல்கிறாங்க, வார்த்தை இருக்குதே ஏன் ஜெயிக்கல அப்படின்னா, வார்த்தை வெளியில் இருக்குது, வார்த்தை எனக்குள்ளே இருக்கணும். வார்த்தையை அறிஞ்சிருக்கிறது வேற, வார்த்தையின்படி வாழ்கிறது வேற. அல்லேலூயா. வசனம் பைபிளே கரைச்சி குடிச்சிருக்கேன் பிரதர், அதனால் பிரயோஜனம் இல்லை. பிசாசும் வசனத்தை வச்சு தான் இயேசுக்கிட்ட வர்றான். ஆனால் இயேசு
அந்த வசனத்தை கோட் பண்ணும் பொழுது அவர் அதன்படி வாழ்ந்தார். பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடித்தார். பிதாவின் சித்தம்தான் வார்த்தை, அதுதான் தேவனுடைய காரியங்கள். அதன்படி நம்ம செய்யும் பொழுது பிசாசை ஜெயிக்க முடியும். இப்போ முற்பிதாக்கள் தேவனை அறிந்தது போல யாரும் தேவனை இக்காலத்தில் அறியவில்லை. இப்போ வர்றது ரொம்ப ரேர், மிக மிக கடினம். அன்ற நாட்களில் இந்த வசனங்கள் நிறைய கோட் பண்ணல. ஆனால் ஏனோக்கு முதலாக யாரோட சஞ்சரித்தாராம்? தேவனோட. அவருக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? யார் அவருக்கு சொல்லிக் கொடுத்தா? ஏனோக்கு நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். அவர் 65 வயதானது பொழுது குமாரத்தையும் பெற்றார். 365 வருஷம் பின்னாடி அவர் உயிரோடு இருந்து அவர் தேவனோடு நடந்தார், காணப்படாமல் போனால். அவர் பின்னாடி நிருபங்களில் படிக்கிறோம், அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். யார்கிட்ட போய் சாட்சி எழுதியா வச்சுருக்கிறாங்க? அப்படின்னா பைபிளாக இருந்துச்சு, உலகமே அறிஞ்சுது அவன் தேவனுக்கு பிரியமானவன். இன்றைக்கி நம்ம தேவனோடு நடக்க வேண்டும் என்றால், தேவனோடு வாழ வேண்டும் என்றால் சொல்லி சகோதரி சொன்னாங்க, ஒரே வீட்டில் 2 பேர் பேசாமல் இருந்தாங்கன்னா அது வாழ்க்கையே இல்லை. ஆனால் வாழ்க்கைங்கிறது என்ன? 2 பேரும் ஒருமனப்பட்டு ஒன்றா, நானும் என் ஆண்டவரும், நானும் என் லைஃப் பார்ட்னர். ஹீஸ் ஜீசஸ். என்னுடைய முதல் லைஃப் பார்ட்னர் யார்? இயேசு கிறிஸ்து. நம்ம பெட்டர் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம், உண்மையிலுமே பெட்டர் ஆஃப் அப்படின்னா யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அதன் பிறகு தான் உலகத்தில். அப்போ நம்ம அவரோடு வாழும் பொழுது முற்பிதாக்கள் தெரிந்து கொண்டாங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறதுல ஒரு இனிமை கண்டார். குடும்பத்தையும் பார்த்தார், தேவனோடு நடந்தார், ஊழியம் செய்தார், கர்த்தருடைய வருகையை முன்னறிவித்தார். 1000-10000 பரிசுத்தவான்களோடு பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று ஏனோக்கு முதல்ல நியாய தீர்ப்பை கொடுத்து இவ்வுலகத்துக்கு சொன்னது ஏனோக்கு. ஏன்? தேவனுடைய இருதயத்தை தெரிஞ்சார். நியாய தீர்ப்பு எப்போ நடக்கும்? உலகத்தின் முடிவில். ஆனால் ஏனோக்கு முதல்லையே ஆதியிலே அவர் தேவனோடு சஞ்சரித்து போயிட்டார். அந்த மட்டும் ஆதியிலிருந்து அந்த மட்டும் நடக்கிற விஷயங்களை ஏனோக்கு தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டார். இன்றைக்கி நீங்களும் நானும் தேவனோடு இருந்தோம் என்றால் தேவனுடைய ஆழங்களை நம்ம அறிந்திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது நோவா தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். சீர்கட்ட பூமியில் ஆண்டவரே இந்த உலகத்தை அழிக்கணும்னு நினச்சப்ப நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வீட்டில் நானும் என் நாய்க்குட்டியும் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். சிலர்லாம் வீடியோ எடுத்து போடுவாங்க. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா மிருகங்களோட பாம்போடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, முதலையோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நீ எதுக்கு வாழ்கிற? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எதுக்கு? தேவனோடு வாழணும், தேவனோடு வாழணும். என் குடும்பத்தில் குடும்ப தலைவர்ன்ற பேரில் உலக பிரகாரமான கார்டில் வேணால் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் குடும்பத்தில் தலைவர் இயேசு கிறிஸ்து தான். முன்னாடிலாம் எல்லார் வீட்லேயும் போட்டிருப்பாங்க, இயேசுவை வீட்டின் குடும்ப தலைவர், இயேசுவை வீட்டின் தலைவர். தலைவர் எப்படின்னா தலைவர் ஆளணும், தலைவர் சொல்கிறத குடும்பத்தார் கேட்கணும். இல்லைன்னு சொன்னால் ஒரு பொம்மையாக உட்கார வச்சுட்டு ஆண்டவர் நீ சும்மா ஓரமாக உட்காந்துட்டு நான் எல்லா காரியத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு கிடையாது. நோவாவுடைய வாழ்க்கையில் தேவன் ஆளுகை செய்தார், தேவனோடு சஞ்சரித்தார். சஞ்சரித்தர்னு என்னென்னா, அவர் அமெரிக்காவில் வாழ்ந்தார், நான் இந்தியாவில் வாழ்ந்தேன்ட்டு இல்லை. 2 பேரும் ஒருமனப்பட்டு ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு, 2 பேரும் ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் நடந்து போனாங்க, மனம் விட்டு பேசினாங்க. பிதா இருதயத்தில் உள்ளதெல்லாம் நோவா கிட்ட சொன்னார். நோவா, இந்த பூமியை உண்டாக்கினது எனக்கு மனசுக்கு சஞ்சலமாக இருக்குது. அவர் தான் எழுதி வச்சார். நோவா சொன்னது தான் தெரியும். பூமி சீர்கட்டுருச்சப்பா, நீ பார்க்குற உலகம் கொஞ்சம், இந்த உலகமே ரொம்ப பறந்து கிடக்கு, எல்லாரும் தேவ மகிமை இழந்துட்டாங்க, எல்லாம் பிசாசை ஆராதிக்கிறாங்க, எல்லாம் பாவத்தில் எழுதுறாங்க. நான் மனுஷனை படைச்சதுக்காக நான் மனஸ்தாபப்படுறேன். ஆனால் ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு நோவா, உன்னை நான் நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிற. இவ்வளவு பாவப்பட்ட பூமியில் நீ எல்லார போல் அவங்களோட வாழாமல் என்னை நீ தெரிஞ்சுக்கிட்டியே, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை மட்டும் நான் காப்பாற்றுவேன். உன் நிமித்தம் உன் குடும்பத்தை, பிள்ளைகள் நீதிமானாக இருந்தாங்கன்னு சொல்லப்படலை, அந்த நீதிமானாகிய நோவாவின் நிமித்தம் மனைவியை, பிள்ளைகளை, மருமகளை, யாருக்கோ பெற்றவங்க, அந்த 3 மருமகளும் வேறு யாருக்கோ பிறந்து வந்திருப்பாங்க. யார் நிமித்தம் அந்த தயவு கிடச்சிச்சு? தேவனை அறிந்திருந்த அந்த நோவா போட்டை செய்கிறாரு, கப்பலை செய்கிறாரு. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவன் சொல்கிறாங்க, அந்த போட்டை செய்யும் பொழுது, ஒவ்வொரு நாளும் அந்த கப்பலை செய்யும் பொழுது ஆண்டவர் பக்கத்தில் வந்து நிற்பாராம். இந்த மரத்தை எடு, இப்படி இல்லை, இவ்வளோ லென்த்து, இவ்வளோ பிரெத்து, இவ்வளோ திக்னஸ், இவ்வளோ கீழ் பூசு, ஒரு ஆணி அடிக்கிறார். ஏன் நோவா மெதுவாக வேலை செய்கிற? ஜனங்கள் மனம் திரும்பணும்,
அவர் நினச்சிருந்தாருன்னா ஒரு சீக்கிரத்தில் ஷார்ட் பீரியடில் அந்த வேலையை செஞ்சுருக்கலாம். ஆனால் நோவா பர்பஸ்ஃபுல்லாக ஜனங்களுக்கு பிரசங்கிச்சு ஒரு பக்கம் அவர் வேலையை செஞ்சிட்ருக்காரு, ஒரு பக்கம் குடும்பத்தை பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் பிரசங்கிக்கிறார், ஊழியத்தை செய்கிறார். ஸோ தேவன் குடும்பம் ஊழியம், தேவன் குடும்பம் ஊழியம் மூணையும் ஒன்றா அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் காக்கப்பட்டார், அறிஞ்சிருந்தார். ஆபிரகாம் தேவனோடு உறவாடின மனுஷன். ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் தேவன் தான் எல்லாம். பிள்ளைக்காக 25 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தார். அடுத்த 20 வருஷம் ஆன உடனே பிள்ளை எனக்கு கொடுனோடனே எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம்ட்டு போயிட்டார். அங்கே தான் அவர் சொல்கிறாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பது இப்போ அறிஞ்சிருக்கிறேன். எத்தனை வருஷம் தெரியுமா? கிட்டத்தட்ட 50 வருஷம் தேவனோடு நடந்த ஒரு மனுஷன் ஆபிரகாம். மெசொப்பொத்தாமியா நாட்டில் காரானூரில் வசிக்கிறதுக்கு முன்னே ஆண்டவர் அங்கே பேசி மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமாகி, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு வா கூப்பிடுறாரு. போகிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம்! யாரு கண்ணுக்கும் தெரியல. விக்கிரகங்களை வழிபட்டு வழங்கின அந்த குடும்பத்தில், விக்கிரகங்களை செஞ்சு வித்த அந்த குடும்பத்தில் மகிமையின் தேவன் பேசுகிறார். மகிமையின் தேவனை அவர் தரிசிக்கிறார். மகிமையின் தேவனோடு நடக்கிறார். இந்த விக்கிரகங்கள் வேணாம், இந்த ஊர் வேணாம், இந்த பாஷை வேணாம், இந்த மண் வேணாம், இந்த தண்ணி வேணாம், இந்த சொந்தம் வேணாம், ஒரே ஒருத்தர் எனக்கு வேணும், என்னை நேசிக்கிற என் தேவன், என்னை தேடி வந்த தேவன். போயிட்டார். போகிறப்ப என்னத்தை கொடுத்தாரு? பிள்ளையை கொடுக்குறேன்னு சொல்லிகிட்டே இருக்காரே தவிர 25 வருஷமாக இந்தா தரேன். எவ்வளோ விசுவாசங்க, எவ்வளவு பொறுமைங்க, எவ்வளவு தாழ்மைங்க, எவ்வளவு தாழ்மை. அவர் அவ்வளோ பொறுத்து இருக்கிறாரு. கர்த்தர் கொடுக்குறாரு. எனக்கு பெரிய பாக்கியம். இந்த எல்லார்த்த விட ஆபிரகாமை சந்திக்க அந்த சோதம் குமாரை அழிக்க போகிறதுக்கு முன்னாடி நேராக போய் அழிச்சிட்டு போயிருக்கலாம். போகிற வழியில் என் நண்பனுடைய வீட்டுக்கு நான் போகிறேன். ஃப்ரெண்டுங்க, ஆண்டவருடைய ஃப்ரெண்டுங்க. இன்றைக்கி நம்ம ஊரில் எல்லாம் அன்ஃப்ரெண்டு டீஃப்ரெண்ட்னு சொல்கிறாங்க. இல்லை ஃபேஸ்புக்கில் நீ ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தா கூட வேணாங்கிறாங்க. ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தது தேவன் தான் ஆபிரகாமுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லலையே, அல்லேலூயா. அவர் ஏற்றுக்கிறாரு. ஏன்னா மனுஷன் தேவனை ஃப்ரெண்டாக்க முடியாது, ஆனால் தேவன் மனுஷனை ஃப்ரெண்டாக்க முடியும். நீ என் சிநேகிதன், அந்த ஒரு என் சிநேகிதனாகி ஆபிரகாமின் சந்ததியை சொல்கிறாரு. என் ஃப்ரெண்டோட பிள்ளைங்கப்பா. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க போகும்பொழுது என் கூட படித்தவங்க ஃப்ரெண்டோட பிள்ளைங்கன்னா அவன் பார்த்து என்ன பண்ணுவான்? என்னையும் அப்பா அம்மா இல்லைன்னா அங்கிள்மா, அவங்க அப்பாவை அப்பான்றது போல தான் என்னையும் அப்பான்னு தானே சொல்லுவாங்க. அப்பா அம்மா கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா அவங்க அப்பா என்னன்னு சொல்லுவீங்க? ரொம்ப நாகரிகமாக இருந்தால் அங்கிள்ம்பிங்க ஆண்டிம்பிங்க. ஆனால் சிலர்லாம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. ஆபிரகாமுடைய சந்ததி என் பிள்ளைங்க. அவர் வர்றாரு, வெயிலில் வர்றாரு, ஒரு கூடாரத்தில் உட்காந்துருக்கிறாரு. கருவாலி மரம், இந்த மரத்தில் கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டு இருங்க, உட்காந்துட்டாருங்க ஆண்டவர். நீ யார்? நான் என்னையை போய் உட்கார சொல்கிறேன், நான் எப்பேற்பட்ட தேவன்? உட்காருங்க போகலாம். போய் சமைச்சிட்டு வர்றாரு. தீவிரமாக ஓடி போய் புளிப்பில்லாத அப்போ ஆட்டுக்குட்டியை அடித்து கொண்டு வந்து சாப்பிடுங்க. தேவன் மனுஷன்ட்ட சாப்பிட்டாருங்க. மனுஷன் தேவன்கிட்ட சாப்பிட்றது எப்படி? அவர் வானத்து மன்னாவால் போசிக்கிறார். அவர் நினச்சிருப்பார், நான் உலகத்துக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு ஒரு பங்கை கொடுக்குறியப்பா, எவ்வளோ சந்தோஷம். நம்ம உட்கார வச்சு ஆண்டவரை இங்கே வாங்க, சேரை போட்டு உட்காருங்க, நான் சமைச்சிட்டு வரைக்கும். நம்ம வீட்டிலையே பிள்ளைங்க உட்கார மாட்டேங்குது. நீ என்றைக்கு தோசை ஊற்றுறது, நான் என்றைக்கு சாப்பிட்றது, போய் கடையில் சாப்பிட்டு போயிடுது. வெயிட் பண்ணுறாரு. இந்த வெயில் நேரத்தில் ஆசீர்வதிக்கிறாரு. அவ்வளோ க்ளோஸ். பேசிக்கிட்டே போகிறாங்க. சோதோமை பார்க்குறாரு. எங்கே போகிறாருன்றதை கண்டுபிடிச்சாரு. நான் செய்ய போகிறதே ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, இருதயத்தில் உள்ளதெல்லாம் சொல்கிறாரு. ஆபிரகாம் இப்போ திறப்பில் நிற்கிறார். ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர், 50 நீதிமான் இருந்தால் அழிச்சிடாதீங்கப்பா. ஒருவேளை ஒரு 5 பேர் குறைஞ்சிருப்பாங்க, ஒருவேளை இன்னொரு 5 பேர் குறைஞ்சிருப்பாங்க. என் ஆண்டவருக்கு கோபம் மூலாது இருக்கட்டும். தூளும் சாம்பலுமாகி அடியன். யார்? ஆண்டவருக்கு சிநேகிதன். ஆனால் ஆபிரகாம் சொல்கிறாரு, நான் தூளும் சாம்பலும். இன்றைக்கி கொஞ்சம் வார்த்தை கிடைச்சோடனே, ஒரு தரிசனத்தை பார்த்தோன்னே கையில் பிடிக்க முடியல, ரெக்க கட்டிட்டு எல்லாம் வானத்தில் பறக்குது. முகமுகமாய், ஃபேஸ் டு ஃபேஸ், ஃப்ளஷ் டு ஃப்ளஷ். நாட் இன் த ஸ்பிரிச்சுவல் ரம், எர்த்லி ரம். மண்ணில் உட்காந்துருக்கார் ஆண்டவர். அதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆண்டவர் நம்மளை தேடி வரணும். என் பிள்ளை எனக்கு எதாவது சாப்பிட இருக்கா, தாங்கப்பா. ஆசையாக வாங்குவார், ஆசையாக குடிப்பார், ஆசையாக பேசுவார். எத்தனையோ சாட்சிகள் உண்டு. வர்றாரு, நிற்கிறாரு, திறப்பில் நிற்கிறாரு. ஆபிரகாம் நிமித்தம் மாத்துறாரு. 10 பேர் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன்ப்பா. அவரோட துரதிருஷ்டம் இங்கே 10 பேர் இல்லை. ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார். அவருக்கு வேறு எதுவும் தெரியாது. அப்பாவை பார்த்தாரு, லேட்டாக பிறந்தார்.
இந்த மாதம் செய்தியில் கூட நீங்கள் பார்க்கலாம். 1ஆம் தேதி செய்தி நான் குரூப்பில் போடுறேன் பாருங்கள். முதல்ல ஒத்த பிள்ளை, செல்ல பிள்ளை, சொத்துக்கெல்லாம் அதிபதி, கட்டையை தூக்கிட்டு வானா போயிட்டாரு. ஆபிரகாம் கூப்பிட்டாருன்னு போயிட்டாரு. ஏன் ஈசாக்குக்கு 20 வயசு அந்த நேரத்தில் ஏன் அவர் புரிஞ்சுக்க மாட்டாரா? ஆடு இல்லை இருந்தாலும் அப்பாவை கேட்குறாரு, எங்கப்பா ஆடு? கர்த்தர் பார்த்துக்குவார். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 2 வயசு பிள்ளைக்கு இன்றைக்கி தெரியுது. 2 வயசு பிள்ளைக்கு தெரியும், எங்கப்பா எல்லாம் வருது, ஆட்டை காணோம். கண்டிப்பாக தெரிந்தாலும் என்னையே தான் கொண்டுட்டு போய் வைக்க போகிறாருன்னு. ஆனால் ஒப்பு கொடுத்தார். ஏறி பாடுனா 20 வயசு பையங்க. இன்றைக்கி 2 வயசு பையன் அப்பா அம்மாவை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. 20 வயசு பையன் அதே மோரியா மலையில் தான், அதே இடத்துல தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க போகிறார். அவருக்கு நினச்சிருப்பார் 2000 வருஷத்துக்கு பிறகு இதே இடத்துல என் ரட்சகர் ஜீவனை கொடுக்க போகிறாரு. அதுக்கு முன்னடையாளமாக நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். பெரிய சீக்கிரட்டுங்க, பெரிய ரகசியம். அது மரித்தோர் இருந்து பாவனையாக பெற்றுக்கொண்டான். செத்தவன் மரித்தாலும் உயிரோடு எழுப்ப முடியுன்றதை ஆபிரகாம் விசுவாசித்தார். அதே விசுவாசம் தான் ஈசாக்கு இருந்துச்சு. சரிங்க டாடி. கத்துனாரா, கதறினாரா, கையை கட்டி போட்டு ஏறி படுத்தவன பலிபீடத்தில் ஏறி படுத்தார். கத்தி எடுத்தார். அப்பா அப்பான்னு கூப்பிடல, ஆண்டவரேன்னு தேவனை நோக்கி கூப்பிடல. அவர் ஒரு விஷன் இருந்துச்சு. கல்வாரி சிலுவையில் எனக்காக இயேசு இப்படித்தான் மரிக்க போகிறார். ஒப்பு கொடுத்தார், அறிஞ்சார். அதே சத்தத்தை ஆபிரகாமே ஆபிரகாமே அப்பாட்ட பேசுகிற அந்த சத்தத்தை ஈசாக்கு கேட்குறாரு படுத்த நிலைமையில. அப்போ என்னை கூட்டிகிட்டு வந்தது என் தேவன் தான். என்னை எங்கள் அப்பா ஏமாற்றி கூட்டிகிட்டு வரல. பிள்ளையாண்டர் மேல் கையை போடாது. இதே சத்தத்தை ஈசாக்கு கேட்குறாரு. இவன் ஏக சுதன் என்றும் ஏக புத்திரன் என்றும் பாராமல் நீ அவனே எனக்கு தந்து அவனை கொடுத்துட்டனால கொடுத்துட்டேங்கிறாரு. கொடுக்கலன்னு சொல்லலை, கொடுத்துட்ட. இது கேட்குறாரு. அந்த பாக்கியம் தேவனுடைய ஒரே புத்திரர், தேவனுடைய ஒரே சுதன் இயேசு கிறிஸ்து. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த ஒரே சுதன். ஆண்டவருடைய பார்வையில் ஈசாக்கு தான் பிள்ளை. இஸ்மவேலும் கிடையாது, மீதியான், எக்ஸான் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஈசாக்கு நீ கொடுத்துட்டேன் கேட்குறாரு. ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்குறாரு, கொண்டு வராரு. இன்ஸ்டெட் ஆஃப் யூ ஆட்டுக்குட்டி பலியிடாகிறது. எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு பாக்கியம். அப்போ ஈசாக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கிறிஸ்துடைய முன்மாதிரியை அந்த கட்டையை தூக்கிட்டு அந்த மலைக்கு போனது போல், பிதாவானவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி குமாரனை கூட்டிகிட்டு போனது போல், பிதா இன்றைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு. எவ்வளோ பெரிய பாக்கியங்க. முன்னடையாளமான கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாய் யாக்கோபு பரதேசியாக போகிறாரு. ஆனால் தேவனை பார்க்குறாரு. அப்பாவை பார்க்க முடியல, அம்மாவை பார்க்க முடியல. கிட்டத்தட்ட யாக்கோபு அவங்க வீட்டை விட்டு போகிறப்ப எத்தனை வயசு தெரியுமா? 70 வயசு. 70 வயசுக்கு மேலே தான் அவர் போகிறார். ஏசா கல்யாணம் பண்ணிட்டார் சீக்கிரம். ஆனால் யாக்கோபு சீக்கிரம் கல்யாணம் பண்ணலை. 70 வருஷம் அம்மா அப்பா முகத்தை பார்த்துட்டு போகிறாரு. போகிறப்ப தேவன் வெளிப்படுறாரு, தேவன் சந்திக்கிறார். நான் முகமுகமாய் தேவனை கண்டேன், முகமுகமாய் கண்டேன். அல்லேலூயா. பெத்தேல், பெனியேல், எலாக்கே எவ்வளோ பேர் வச்சிருக்கிறாரு. தரிசனமாகிறார். எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா, எல்லாரும் தூரத்திலிருந்து பார்த்தாங்க. ஆனால் யாக்கோபு அவருடைய கையை பிடிச்சி மாம்சமும் இணைஞ்சு ஒரு யுத்தம் பண்ணுறாங்க பாருங்க. எவ்வளோ மல்லு கட்டுறாங்க. அந்த ஒரு அந்த பரிசம் தேவனுடைய தொடுதலை கையில் பிடிக்கலைங்க, கட்டி பிடிச்சி விடுறாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஆண்டவருக்கு அவ்வளோ பிரியம். ஒரு பரிசுத்தவான் சொல்கிறாரு, ஐயோ அது கேட்குறப்பல அழுக வருது. யாக்கோபோடு போராடும் பொழுது அந்த கல் மலையும் அந்த ஆற்றங்கரையில் இருந்து அந்த ஒரு கடுமையான இடத்துல ஒரு அப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி உருள்றாங்க. அப்போ தகப்பனா கீழே உருளும் பொழுது என் பிள்ளைக்கு அடிபட்டக்கூடாதுன்னு கையால் அணைச்சிக்கிட்டாரான் ஆண்டவர். யாக்கோபுக்கு அடியே படலை. என் பிள்ளைக்கு காயப்பட்டுறக்கூடாது, என் பிள்ளைக்கு அடிபட்டுறக்கூடாது. என் பிள்ளை என் செல்ல பிள்ளை யசூரன், என் செல்ல பிள்ளை ஜெசூரன்ற பேரை அதான் கொடுக்குறாரு. இஸ்ரவேல் என்னோடய பிரின்ஸ், என்னுடைய இளவரசன். அதை நினைக்கிறப்ப நானும் என் பையனும் சண்டை போட்டுக்கிறோம். ஒரு மல்யுத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க, விளையாட்டுக்கு அடிச்சிட்டா கூட என் பிள்ளைக்கு அடிபடக்கூடாது, என்னை அட்றா அப்படிமே. பார்த்துருக்கீங்களா? அப்பாவும் பையனும் மல்யுத்தம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டபிள்யூ பார்த்துட்டு அப்பாவுக்கு அடிபடாமல் பார்த்துக்குவார். அவர் 2 அடி அடித்தோன்னே இவர் விழுந்துருவார்.
அதுதாங்க நடந்துச்சு. அல்லேலூயா. தேவனை மேற்கொள்ள முடியுமாங்க? சொல்கிறாரு, நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்ட உன் அன்புப்பா. ஓசியாவில் சொல்லப்பட்டிருக்கு, அங்கே தூதனரோடு அழுதான், கெஞ்சினான். யாக்கோபை போல அப்பாவை கட்டி பிடிக்கணுங்க அன்பினால். ஹல்லேலூயா. முகமுகமாய் சுதந்திரிச்சார் பிதாக்கள். மோசே மகாபெரிய அழைப்பு, மகாபெரிய தரிசனம். இன்றைக்கி எல்லாம் மோசையை போல தான். மோசையை கோட் பண்ணாமல் எந்த ஊழியக்காரனும் இருக்கவே முடியாது. ஆபிரகாமுக்கு அடுத்த ஒரு சிநேகிதன்னா மோசே தான். உக்காண்டாங்களே ஆசரிப்பு கூடாரத்தில் உட்காந்து 40 வருஷம் உட்காந்து பேசுகிறார். 40 நாள், அடுத்த 40 நாள் மீதியான் தேசத்தில் பேச ஆரம்பித்தது. அந்த நேபோ மலை வரைக்கும், மலையிலேருந்து மலை வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னைக்காவது தேவனும் மோசையும் பேசாத நாள் இருந்துச்சா? அவர் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் அவனுக்கு சொப்பனத்தில் என்னை வெளிப்படுத்தி தரிசனத்தில் அவனோடு பேசுவேன். ஆனால் மோசையோ அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். நான் அவனுக்கு முகமுகமாக, அவன் பிரத்யட்சமாக பேசுகிறேன். அவன் கர்த்தருடைய சாயலை காண்கிறான். இந்த உலகத்தில் ஆபிரகாம் பார்த்தது, ஈசாக்கு பார்த்தது, யாக்கோபு பார்த்தது, ஏனோக்கு பார்த்ததெல்லாம் தேவனுடைய சர்வ மகிமையவும் தாழ்த்தி ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக வந்தார். என்ன சொல்லட்டும்னா, சில வீடுகளில் மன்னிச்சுங்க, ஆண்டவரை நம்ம மட்டுப்படுத்தி சொல்லலை, ஒரு ஏழை ஒரு தாத்தாவை போல் வருவார். அவருடைய உருவத்தை ஒரு ஏழையாக ஒரு வயசானவரை போல் வருவார். சர்வ மகிமையை தாழ்த்தி வருவார். ஆனால் சர்வ மகிமையோடு பூமியில் பார்த்தது மோசே. ஒருவனும் என் மகிமையை கண்டு உயிரோடு இருக்க முடியாது, என் முகத்தை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. நீ பின்புறத்தை பார்ப்ப. கர்த்தர் கடந்து போகும் பொழுது பரலோகத்தில் தேவன் எப்படி இருந்தாரோ அதே வண்ணமாக பின்புறத்தை மோசே பார்த்தார். அந்த மகிமையில் பூமியில் யாரும் உயிரோடு இருக்க முடியாது. அதனால தான் சொல்ல முடியுது, உன்னை என் கரத்தால் மூடுறேன். நீ என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்ட, முகத்தை பார்க்க வேண்டாம், என் கரத்தால் உன்னை மூடுறேன். என் மகிமை கடந்து போகும். உன்னை கிராஸ் பண்ண பிறகு என் பின்புறத்தை பார்ப்பாய். கர்த்தர் பேசிகிட்டு இருக்காரு. ஆண்டவரே, உங்கள் முகத்தை காட்டுங்க ஆண்டவரே. செவிக்கிற மகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் மகிமையை காண்பாய், நீ என் மகிமையை காண்பாய். என் அப்பாவுடைய அன்பு இல்லை, என் கணவருடைய அன்பு இல்லை, என் பிள்ளையோடைய அன்பு இல்லை, எந்த அன்பு இல்லைனாலும் ஏசப்பாவுடைய அன்பு வேணுங்க. பிதாக்களே, நீங்கள் அவர் அறிந்திருந்தனால உங்களுக்கு நான் எழுதுகிறேன். இன்றைக்கி அப்படிப்பட்ட பிதாக்கள் எழும்ப வேண்டும். நான் சொல்கிறேன், ஏன் இன்றைக்கி நம்மளுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் ஏஜ் நல்லா ஆயிடுச்சு இந்த சபையில். அந்த பிதாக்களுடைய ஸ்தானத்துக்குள்ளார ஏன் வரக்கூடாது? இது வந்து மேல் கேரக்டருக்கு மட்டும் கிடையாது, ஃபீமேலுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அண்ணாள் 84 வயது விதவை, அவங்க ஆண்டவரை தரிசிக்கவில்லையோ? நான் ஏன் அந்த ஸ்தானத்தில் வரக்கூடாது? வரணும். வாலிபர்கள், யோசேப்பை பாருங்கள், 41வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 38 46 வரைக்கும் உலகத்தான் சொல்கிறான். யார்? பார்வோன். அவன் பிசாசின் ஆவியால் நிரப்பப்பட்டவன், சாத்தானுடைய ஏஜெண்ட், அவன் தூதன். அவன் சொல்கிறான், அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ? யோசேப்பின் காலத்தில் பூமி எங்கும் தேடி பார்த்தாலும் யோசேப்பை போல தேவ ஆவியை பெற்ற மனுஷன் ஒருவரும் இல்லை. அவர் 30 வயதாக இருக்கும் பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு முன்னாடி அப்பியர் ஆகிறார், வெளிப்பட்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், தேவன் இவைகளை எல்லாம் உனக்கு வெளிப்படுத்தினபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேற ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உனக்கு நான் பெரியவனாக இருப்பேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாக்கிறேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பனை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்திலே அவனை ஏற்றி தண்டனிட்டு பணிகள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கிறான். ரொம்ப முக்கியம் அடுத்த வசனம். பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவன் ஆகிலும் உத்தரவு இல்லாமல் தன் கையாவது காலையாவது அசைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதிகாரத்தை போல, பிதாவானவர் இயேசுக்கு அதிகாரத்தை கொடுத்தது போல. வாலிப வயதுங்க. இன்றைக்கெல்லாம் வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா பொல்லாத பாவத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த யோசேப்பு நீங்கள் 39ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இல்லாத சோதனையா? இன்றைக்கி செய்தி பார்க்கவே முடியல, எதை திறக்கவே முடியல, எல்லாம் அசிங்கமான உறவுகளாக இருக்குது.
அருவருப்பாக இருக்குது. முறை தவறிய உறவுகள், காலத்தின் கொடுமை. அன்னைக்கு எகிப்து பாவத்தின் உறைவிடம். எகிப்துனாவே பாவத்தின் அடிமைத்தனம், பாவம் நிறைஞ்சிருக்கிற இடம். அவள் வந்து கேட்குறா, ஒருவேளை போத்திபாருடைய மனைவி யங் உமனாக இருந்திருக்கலாம், அந்த ஆள் வயசானவனா கண்டுக்காமல் இருந்திருக்கலாம். இந்த அம்மாவுக்கு இந்த யோசேப்பு மேலே கண் வச்சிருச்சு. பிசாசு அங்கே ஒரு ஆவியை அனுப்பிடுச்சு. இவருக்கு நல்ல ஒரு வாய்ப்புன்னு சொல்லி போகலை. அவருக்கு அம்மா அப்பா இல்லை, கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, ஜெப வீரர்கள் யாரும் இல்லை, அவங்க நடத்த சபை இல்லை, என்னை ஏன்னு கேட்க யாரும் இல்லை. அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு போத்திபார் ஒய்ஃப்ட்ட எல்லாத்தையும் உங்கள் வீட்டுக்கார என் கையில் ஒப்பு கொடுத்துருக்காரு, எல்லாமே எனக்கு கீழே தான். அங்கேயும் அங்கே ஆளுக தான். ஆனாலும் தேவனுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காரியத்தில் நான் எப்படி ஈடுபடுவேன்? இப்படிப்பட்ட ஒரு வாலிபருக்கு தாங்க பிசாசை ஜெயிக்க முடியும். வாலிபரே, நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன், நீங்கள் பலவான்களாக இருக்கிறபடினாலும் தேவ வசனம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனாலும் உங்களுக்கு நான் எழுதுகிறேன். இன்றைக்கி நம்ம வாலிபர்கள் அப்படி எழுமணும், அப்படிப்பட்ட வாலிப சேனை எழுமணும். யோசுவாவை குறித்து பார்க்கும்போது யாத்திராகமம் 17வது அதிகாரம் முதல் யோசுவாவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? எல்லா இடத்துலையும் ஊர் பேரை சொல்லுவாங்க, அப்பா அம்மா பேரை சொல்லுவாங்க, கோத்திரத்தை சொல்லுவாங்க, குலத்தை சொல்லுவாங்க, இவன் யூதா கோத்திரம் இன்னாருடைய மகன் சொல்லி. ஆனால் எடுத்த உடனே கர்த்தர் சொல்கிறார், யாத்திராகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனம், அமலேக்கியர்கள் வந்து ரெவிதீமில் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினாங்க. தேவன் மோசைட்ட சொல்கிறாரு பாருங்க, அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு. எடுத்த யோசுவா பின்னாடி தான் அவன் நூனின் குமாரன் காலேப் எப்புனையின் குமாரன் பின்னாடி தான் பேர் வருது. அந்த அளவுக்கு பரிச்சயமான பேர். நான் மலை உச்சியில் நிற்பேன், இவர் ஃபாதர் ரேஞ்சில் இருக்கார், பிதாக்கள் ரேஞ்சில் இருக்கார், நாங்கள் உட்காந்து ஜெபிக்கிறேன். ஆனால் வாலிபரே நீ போய் யுத்தம் பண்ணு, வாலிபரே நீ போய் யுத்தம் பண்ணு. இன்றைக்கி யுத்தம் பண்ணுறதுக்கு வாலிபர்கள் வேணும். எல்லாம் மிலிட்ரியிலெல்லாம் வயசான ஆட்களை அனுப்புகிறாங்க. இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். இந்த ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் வாலிப சேனை எழும்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த சாத்தானுடைய சேனையோடு எழும்புவதற்கு என்னாகமம் 27:18 சொல்லப்பட்டிருக்கு, ஆவியை பெற்ற புருஷனாகிய யோசுவா. எந்த ஆவியை பெற்றிருக்கிறார்? தேவனுடைய ஆவி. யோசுவா 10ஆம் அதிகாரம். அந்த தேவ ஆவியை பெற்ற மனுஷன் என்ன செய்கிறாராம்? கர்த்தரோடு பேசிட்டு பின்னாடி சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து பேசுகிறாரு, யுத்தத்தை முடிக்கிற வரைக்கும் நீ அங்கேயே இருக்கிற, நான் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் பட்டயத்தை உரையில் திரும்ப போடுற வரைக்கும், கடைசி தலை உருள்ற வரைக்கும், ஜெயம் உண்டாகிற வரைக்கும் சூரியனையும் சந்திரனையும் பார்த்து பேசுகிற, நிப்பாட்டு, நில்லு. வாலிபருங்க, வாலிப வயசு. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளை போல், அதுக்கு முன்னாடி இல்லை, அதுக்கு பின்னாடி இல்லை, இயற்கையாகவே பிடிச்சி வச்சாருங்க. சைக்கிளே மாறும், பூமிக்குரிய சைக்கிளே மாறிடும். ஒரு டே ஃபுல்லாக அப்படியே இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் தரிச்சிருந்துச்சு. ஈவினிங் வந்துருச்சு, சூரியன் மறைய போகுது, சந்திரன் வந்துருச்சு, அங்கேயே நில்லு. சாயங்காலம் 6 மணிக்கு பார்த்தது விடிய காத்தால் 6 மணி வரைக்கும் வர அப்படியே நின்றுச்சு. இந்த 12 ஹவர்ஸ் அப்படியே ஆண்டவர் தள்ளி போட்டார். நடத்துவாரா நடத்த மாட்டாரா? ஏன் நம்ம வாலிபர்கள் எழும்பக்கூடாது? ஏன் நம்ம தேசத்தில் வாலிபர்கள் எழும்பக்கூடாது? காலேபை குறித்து சொல்லும் பொழுது என்னாகுமோ 14:24, காலேப் என் உத்தமமாக வேறு ஆவி உடையவனா. யாராச்சும் ஒருத்தருங்க வாசிங்க, என்னாகுமோ 14:24. சத்தமாக வாசிப்பா. என்னுடைய தாசனாகிய ஆபிரகாம், என்னுடைய தாசனாகிய மோசே, என்னுடைய தாசனாகிய தாவீதுன்னு சொல்கிறது போல இங்கே சொல்கிறாரு, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவிய உடையவனாய் இருக்கிறபடியால் உத்தமனாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணவே அவன் சந்ததியார் அவனை சுதந்திரத்துக்கு அவரை தவிர, யோசுவாவை தவிர வேறு யாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் உள்ள பிரவேசிக்கவே இல்லை. இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு வாலிபர்கள் வேணும். எனக்கு இன்னொரு வாலிபர் எனக்கு பிடிச்சிருக்கு, பினகாஸ். என்னாகாம 25வது அதிகாரம் 6வது வசனத்திலேருந்து 13வது வசனம் வரைக்கும் எல்லா வாலிபர்கள் இன்றைக்கி இச்சலை. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் சொல்கிறேன். 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க ஆபாசத்தால் நிரம்பி வெளியுது. 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க தவறு பண்ணுறாங்க. காலத்தின் கொடுமை. எல்லாத்துக்கும் காரணம் ஃபோன், இன்டர்நெட்டு. என்னன்னு தெரியாமல் விழுகிறாங்க. இன்றைக்கி பிள்ளைகளை அபியூஸ் பண்ணப்படுறாங்க. பிள்ளைகள் அந்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நடத்துகிறாங்க. அவ்வளவு வெறி, அவ்வளவு இச்சைகள் பெருகி கிடக்குது. ஆனால் பினகாஸ் பாருங்கள், பர்பஸ்ஃபுல்லாக ஃப்ரீயாக மோவாபியர்களே அழகுள்ள பெண்களை தெரிந்து கொண்டு பாளையத்துக்குள்ள அனுப்புகிறாங்க. எதற்காக? இஸ்ரவேல் ஜனங்களோட விபச்சாரம் பண்ணி தேவன் அவங்கள விட்டு துரத்தணும், யுத்தத்தில் ஜெயம் எடுக்கணும்னு சொல்லி. கண்ணு முன்னாடி
கூட்டிகிட்டு வராங்க. மோசே அழுகிறாரு, ஆரோன் அழுகுறாங்க. ஏன் யோசுவா கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் பினகாஸ் பார்த்தாரு. அந்த பினகாஸ் அன்றைக்கு அவருடைய வயசு 20. ஏன்னா அவர் யார் அந்த பினகாஸ் அப்படின்னா, ஆரோனின் குமாரன் ஆகிய எலியேசரின் குமாரன் ஆகிய பினகாஸ். தாத்தா இருக்காரு, அப்பா இருக்காரு, பேரன். அந்த வயசில் அவனுக்கு இச்சைகள் இல்லாமல் இருந்திருக்குமா? அவன் போன அந்த ரூமுக்குள்ள வேசித்தனம் பண்ணுற அறையில் 2 பேரும் நேக்கடாக இருக்கிறாங்க. 2 பேரும் வேசித்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ கூட அவன் டெம்ப்ட் ஆகலை. அந்த அருவருப்பான காட்சியை நேராக பார்க்குறான். அவன் போன தரிசனம் என்ன? அவன் போன நோக்கம் என்ன? கர்த்தருடைய அந்த வைராக்கியம் ஆண்டவர் பார்க்குறாரு. இந்த வாதையை நிறுத்துறதுக்கு யோசுவாவுக்கும் வழி தெரியல, மோசைக்கு வழி தெரியல. வாதை பெருகி போயிட்டு இருக்குது. சில இடத்துல வாதைகள் அந்த தூப கலசத்தை கொண்டு வந்தப்போ மோசை சொல்கிறாரு, நீ உன்னுடைய இதில் தூப கலசத்தை போட்டுட்டு போய் பாவ நிவர்த்தி செய்யணும். உயிரோடு இருக்கிறவங்களுக்கு செத்தவங்களுக்கு நடுவில் போய் நின்று பாவ நிவர்த்தி செஞ்சுட்டாரு. ஆனால் இந்த இடத்துல மோசையால் செயல்பட முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. கண்ணு முன்னாடி விபச்சாரம் நடக்குது, வாதை பெருகிட்டு இருக்கே, ஜனங்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்களே. 24,000 பேர் செத்துட்டாங்க. போய் நிற்கிறாரு யார்? பினகாஸ். என்ன செய்யணுன்றது அறிஞ்சிருந்தார். ஒரே குத்து. இன்றைக்கி அந்த விபச்சார ஆவிகளை, வேசித்தன ஆவிகளை தோற்கடிக்கணும்னா, மேற்கொள்ளணும்னா, வாதையை நிறுத்தணும்னா இப்படிப்பட்ட வாலிபர்கள் எழும்பணும். நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஆபாச படங்களை பார்க்குறாங்க, கதைகளை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, பழகுறாங்க. எங்கேயுமே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம் குப்பையும் அருவருப்புமாக இருக்குது. கண்ணு முன்னே நடக்கிற காரியத்தை பார்த்தாலும் குத்தி கொன்று போட்டுட்டு வெளில வந்தால் அப்படிப்பட்ட ஒரு பினகாசை தேவன் சபைகளில் எழுப்ப வேண்டும். பிள்ளைகளே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறபடினாலும், தேவ வசனம் உங்களில் உயிரோடு இருக்கிறபடினாலும், வாழ்கிறதுனாலும், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனாலும் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். இன்றைக்கி வாலிபர்களுக்கு அதிகமான சோதனை. என்னால் இந்த கண்களை கட்டுப்படுத்த முடியல, இச்சையை கட்டுப்படுத்த முடியல, என்னால் விழுகிறேன். ஆனால் இப்படிப்பட்ட பினகாசுகள் இந்த நாளத்துலேயும் கர்த்தர் தேவைன்னு சொல்கிறாரு. இந்த பினகாசுடைய ஊழியம் எது வரைக்கும் தெரியுமா நடந்துச்சு? என்னாகமும் போயிடுச்சு, உபாகமும் போயிடுச்சு, யோசுவாவின் காலம் போயிடுச்சு. நியாயாதிபதிகள் காலத்தில் 20வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் படிக்கிறப்ப அது வரைக்கும் பினகாஸ் இருப்பார். வாசிச்சு பாருங்கள். நியாயாதிபதிகள் 20-28 அவருடைய காலம் எந்த அளவுக்கு இருந்துச்சு பாருங்கள். யோசுவா மறித்து பல நியாயாதிபதிகள் வந்துட்டு போயிட்டாங்க. நியாயாதிபதிகள் 20-28. பென்யமீன் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகும் பொழுது 2 முறை தோத்துட்டாங்க. 2 முறை தோத்துட்டாங்க. ஒரு பிரச்சனை, அவன் அந்த பெண்ணை வெட்டி கொன்றுவான். இப்படிப்பட்டவர்களை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்கிறப்ப எதிர்த்து நிற்பாங்க. அப்போ கர்த்தருடைய சந்ததி ஜனங்கள்லாம் விசாரிப்பாங்க. 27வது வசனம் 28வது வசனம் வாசிங்க. கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள், தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அங்கே இருந்தது. ஆரோனின் குமாரனாகிய எலியேசரின் மகன் பினகாஸ் அந்நாட்களிலே அவருடைய சந்நிதியில் நின்றான். ஹல்லேலூயா. எங்கள் சகோதராகிய பென்யமீன் புத்திரோடு பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாமா புறப்படலாகாத என்று அவர்கள் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். இது வரைக்கும் 2 தரம் போய் தோத்துட்டு வந்துட்டாங்க. இந்த தரம் பினகாஸ் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்கிறார். வார்த்தை வருது, பலியிடுறாங்க. வயசானாலும் பினகாஸோடைய குவாலிட்டி மாறல. அல்லேலூயா. நான் எத்தனை பேரை சொல்ல முடியும்? தாவீது இளைஞனாக இருந்த பொழுது அவனை நேசித்தேன். சௌந்தரியம் உள்ளவன். வயசான தாவீதை ஒதுக்கிட்டு வாலிபன் சாமுவேலே பார்க்குறாரு. அன்னைக்கு சவுலை பார்த்தப்போ வளர்த்தியாக இருந்தார், ஆள் இராணுவத்தில் மேம்பட்டவராக இருந்தார். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் சிவந்த மேனியும் ஒரு சின்ன பிள்ளையாண்டனுமா இருக்கான், இவனை பார்த்து அபிஷேகம் பண்ணுங்கிறாரு. அவனை தான் அபிஷேகம் பண்ணணும். யுத்தத்துக்கு காத்தூரனாகிய கோலியாத்துக்கிட்ட போகும் பொழுது இந்த பிள்ளையாண்டான் யாருன்னு கேட்குறாங்க. பிள்ளையாண்டான் அப்படின்னாவே அண்டர் 20 இயர்ஸ். ஹல்லேலூயா. 20 வயசு கீழே உள்ளவங்களை தான் கர்த்தர் வச்சு பெரிய கோலியத்தை காலி பண்ணார், பெரிய ராஜ்யங்களை சுதந்திரிக்க வச்சார். இன்றைக்கி அப்படிப்பட்ட வாலிபர்கள் ஏன் புதிய ஏற்பாட்டில் பவுல் இல்லையா? சவுல் என்கிற வாலிபன் கையில் போய் அந்த பாதத்தை அந்த ட்ரெஸ்ஸை வைக்கிறாங்க. ஸ்தேவான் கொல்லப்படும் பொழுது பவுல் சம்மதிக்கிறார். அவன் தான் அந்த ட்ரெஸ்ஸை காவல் காக்கிறான். அந்த வாலிப வயசில் கர்த்தர் பிடிக்கிறார். தீமோத்தேயு ஒரு வாலிபர், தீத்து ஒரு வாலிபர், மார்க் ஒரு வாலிபர், ஏன் அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு வாலிபர் தெரிந்தெடுக்கிறாரு. சாத்ராக் யாரு, மேசாக் யாரு, ஆபேத்நேகோ யாரு, தானியேல் யாரு,
யூதர்கள் சிறைபிடிக்கப்பட்ட வாலிபர்கள், மாசு மறுவில்லாதவர்கள், ராஜகுல வம்சத்தை சேர்ந்தவங்க அக்கினின் உக்கிரத்தை அவிச்சாங்க, சிங்கங்களின் வாய்களை அடைச்சாங்க, தேவனே தேவன் என்பதை நிரூபித்தாங்க. எஸ்தர் யாருங்க? யங் லேடி, வாலிபர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, பிள்ளைகளை குறித்து சொல்லும்போது, பிள்ளைகளே நான் உங்களுக்கு எழுதுகிறேன், நீங்கள் பிதாக்களை அறிந்திருக்கிறபடியால். பிள்ளைகள் அப்போ அறியாதா? ஆண்டவர் சொல்கிறார் யோவேல் 2:28, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். எல்லா இடத்துலையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இணைஞ்சு தான் செயல்படுவார். ஆவியானவர் இல்லாமல் செயல்பட மாட்டார். ஊற்றுங்கிறாரு. தரிசனங்களை பார்ப்பாங்க, சொப்பனங்களை காண்பாருங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, பிரத்யேட்சணமான தரிசனம் இருந்ததில்லை. அந்த நாட்களில் தான் ஒரு நாள் ஏலி அந்த ஸ்தானத்தில் படுத்துட்டு இருக்கிறான். அவன் சிறு பிள்ளை சாமுவேல் படுத்துருக்கிறாரு. கர்த்தர் வந்து பேசுகிறாரு, சாமுவேலே சாமுவேலே 4 தரம் கூப்பிட்றாருங்க. 6வது வசனத்தில் கூப்பிட்றாரு, 4வது வசனத்தில் கூப்பிட்றாரு, 6வது வசனத்தில் கூப்பிட்றாரு, 8வது வசனத்தில் கூப்பிட்றாரு, 10வது வசனத்தில் கூப்பிட்றாரு. 4 தரம் கூப்பிட்டாலும் கர்த்தர் தெரியலை. 4வது நான் ஏலி சொல்லி கொடுக்குறாரு, ஐயா நான் கூப்பிடல, கர்த்தர் வந்துட்டார். என்ன கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்குறேன். அவ்வளோதான் ஆரம்பித்தது. இந்த வார்த்தைக்காக தான் கர்த்தர் காத்துட்டு இருந்தார். அந்த சிறு பிள்ளையாண்டான் 20வது வசனம் 21வது வசனம் 19 படித்து பார்த்தீங்கன்னா சாமுவேல் வளர்ந்தான். இதுக்கப்புறம் தான் வளர்றாரு. கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையில் விழுந்து போகிற சாமுவேலை கொண்டு சொன்ன ஒரு ப்ராஃபஸி வீணா போல. இன்றைக்கி ப்ராஃபஸி மாறுதே, ப்ராஃபஸி ப்ராஃபட் மாறுனாங்கன்னா ப்ராஃபஸி மாறும். சாமுவேல் மாறல, சாமுவேலோடு பேசின தேவன் மாறல, சாமுவேலுடைய வார்த்தை மாறல. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர் சபா வரைக்கும் உள்ள சகல இஸ்ரவேலுக்கு விளங்கின. யார் விளம்பரம் கொடுக்கல. இன்றைக்கி தீர்க்கதரிசி வர்றாருன்னு போஸ்டர் ஒட்டலை, கட் அவுட் வைக்கல, பெருசாக மாலையெல்லாம் போடலை, வீடியோ போடலை, யூடியூப் போடலை, விளம்பரம் இல்லை. ஆனால் சாமுவேல் சின்ன பிள்ளை, அன்றைக்கி மீடியா கிடையாது, அன்றைக்கி டிவி கிடையாது. ஆனால் விளங்குச்சுங்க. எல்லை எங்கும் தான் அங்கே பெயர் சபா இருக்கிறது கீழே எல்லா எல்லையெங்கும் சாமுவேலை குறித்து கர்த்தர் பிரஸ்தாபப்படுத்துகிறார். இன்றைக்கு அந்த சிறு பிள்ளை 21வது வசனம், பின்னும் கர்த்தர் சீலோவில் தரிசனம் தந்தருளினார். முத வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை இல்லை, பிரத்யட்சணமான தரிசனம் இல்லை. ஆனால் அந்த கடைசி வசனம் முடியும் பொழுது கர்த்தர் தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார். எங்கே வார்த்தை இல்லை, எங்கே தரிசனம் இல்லையோ, சின்ன பிள்ளை சாமுவேலுக்கு கர்த்தர் பேசினாரா இல்லையா, தரிசனம் கொடுத்தாரா இல்லையா? இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் எழும்பணும், நம்ம சந்ததி எழும்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5-10 வரைக்கும், இன்னும் ஒரு 3 வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5-10 வரைக்கும். எரேமியா எப்படி அழைச்சிக்கப்பட்டார்? எரேமியா எப்படி இருந்தாராம்? நான் உன்னை தாயின் வயிற்றில் குழந்தை இன்னும் பிறக்கலைங்க, கருவில் பார்த்துட்டாரு, கருவில் தெரிஞ்சுக்கிட்டாரு. அல்லேலூயா. பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிட்றாரு. தாயின் கர்ப்பத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், பரிசுத்தம் பண்ணி. ஐயா ஃபஸ்ட்டு டெலிவரி டே 1 ஹி இஸ் ப்ராஃபட். யார் அவர்? ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேலுக்கு யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு சொன்னது போல் இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாக பிறந்தார். ஒரு கைத்தட்டு இல்லையேங்க, எத்தனை பெரிய பாக்கியம் தெரியுமா? குழந்தைங்க தீர்க்கதரிசிங்க, வயிற்றுலேயே தீர்க்கதரிசி, வயிற்றுலேயே அபிஷேகம். இன்றைக்கி நம்ம போராடிட்டு இருக்கிறோம், ஆண்டவரே நிரப்போம், ஆண்டவரே பேசணும். குழந்தையை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அப்பொழுது 6வது வசனம், கர்த்தராகி ஆண்டவரே, நான் பேச அறியாதவனாக இருக்கிறேன், சிறு பிள்ளையாக இருக்கிறேன், சின்ன பிள்ளை ஆண்டவரே, எனக்கு இன்னும் பேச்சு கூட ஒழுங்காக வரல, பேச்சே வரல. அவர் சொல்கிறார், ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாது, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய், நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்கள் எல்லாம் நீ பேசுவாய், நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேசு, நீ ஸ்பீக்கர், நீ அவர்களுக்கு பயப்படாதே, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். இன்றைக்கி அந்த சிறு பிள்ளைகள் வாழ்க்கையில் அந்த சின்ன வயசில் பாருங்கள், கொடுக்கப்பட்ட அதிகாரம், பிடுங்க, இடிக்க, அழிக்க, கவிழ்க்க, நாட்ட, கட்ட, இன்றைய தினம் ஜாதிகள் மேலே ராஜ்யங்கள் மேலே ஏற்படுத்த எல்லா தேசங்களுக்கும் நீதாயா ராஜா, நீதான் தீர்க்கதரிசி.
அல்லேலூயா. இன்றைக்கி இருக்கிற எல்லா கர்ப்பவதியான ஸ்திரீகள், கர்ப்பவதி ஆகிறவங்களாம் வயிற்றிலே கையை வச்சு ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த செய்தி கேட்குறவங்க, இனி குழந்தை பிறக்க போகிறவங்க, அல்லது குழந்தை பிறந்திருந்தாலும் உங்கள் பிள்ளைகளை வச்சு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எல்லாரும் தீர்க்கதரிசியாக இருக்கணும், என் பிள்ளைகள் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும். சாலமோனை குறித்து சொல்லும் பொழுது 3ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 3:7 சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொல்கிற சாலமோனுடைய நிலைமையை பாருங்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் 120 தான். தேவனாய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத, எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இல்லை, யார்கிட்ட எப்படி பேசுகிறதுன்னு தெரியாது, போகவும் தெரியாது, வரவும் தெரியாது, செலவு பண்ணவும் தெரியாது, ராஜ்யத்தை எப்படி நடத்த போகிறேன், அப்படிப்பட்டவனுக்கு தான் கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். அதே நிலைமை. பரவாயில்லப்பா, நீ போய் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வா, காலேஜில் ஒரு டிகிரியை முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் இந்த ராஜ்யத்தை நடத்துன்னு சொல்லலை. நான் உனக்கு ஞானத்தை தர்றேன், நான் உனக்கு விவேகத்தை தர்றேன், நான் உனக்கு உணர்வை தர்றேன். கர்த்தர் கொடுத்தாருங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. அன்றைக்கி சாலமோனுக்காக யாரும் ஜெபிக்கல, சாலமோனே ஜெபிச்சார். ஆண்டவரே, எனக்கு அது பிடிச்ச அந்த ஜெபம், எனக்கு ஞானம் வேணும்னு ஞானமாக கேட்டார். எனக்கு ஞானம் இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டார். இன்றைக்கி நம்மளாம் எல்லாம் தெரியுங்கிறோம், எனக்கெல்லாம் தெரியும், வேலையை பாருங்கிறோம். அதனால தான் நம்மளுக்கு ஞானமும் இல்லை, அறிவும் இல்லை, புத்தியும் இல்லை. எப்போ நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறோமோ, நீ தான் எனக்கு வேணும், நான் தர்றேன், நீ போய் செய். யோசியா வாசிங்க, 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் போய் வீட்டில் படிங்க. யோசியா 8 வயசாக இருக்கப்போ ராஜா ஆயிட்டார். 8 வயசு பிள்ளை. அப்போ தான் அதுக்கு ஒழுங்காக நைட்டு தூக்கத்தில் ஒன்றும் கிடைக்காமல் இருக்கும். 12 வயசு வரைக்கும் 15 வயசு வரைக்கும் வாயில் கை வச்சு விரல் வைக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவன் ட்ரெஸ்ஸை அவனுக்கு மாற்ற தெரியாது. 8 வயசில் தான் பிள்ளைங்க தானாக குளிச்சுக்கும், தானாக பல்லு விளக்க ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? அது வரைக்கும் செல்லம், தங்கம், நான் உனக்கு பல்லு விளக்கி விட்றேன், நான் உனக்கு டவுசர் போட்டு விட்றேன், நான் உன்னை குளிப்பாட்டி விட்றேன். 18 வயசானாலும் செஞ்சிட்ருக்குறாங்க, 28 வயசானாலும் செஞ்சிட்ருக்குறாங்க. அம்மாவுக்கு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தான். ஆனால் இந்த 8 வயசு பையனுக்கு ராஜ்யத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் ஆக்சிடெண்ட்டில் வரலங்க, வேறு வழி இல்லாமல் தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். அப்போ இஸ்ரவேலை, யூதர்களை ஆளும்படி 8 வயசு பையனை கர்த்தர் நம்பி ஒப்பு கொடுத்தாருன்னா, ஏன் நம்ம பிள்ளைகளை கர்த்தர் நடத்த மாட்டார்? நம்ம பேர பிள்ளைகளை நடத்த மாட்டார்? நம்ம சந்ததியை நடத்த மாட்டார்? அப்போ பிதாக்களே, நீங்கள் ஆதி முதலாக இருக்கிறவர்களை அறிந்ததுனாலே உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனால நான் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் ஆதி முதலாக இருக்கிறவரை அறிந்ததுனால. இந்த இதில் ரொம்ப ஒரு சீக்கிரட் என்ன, குழந்தையிலே இயேசுவை அறியஞ்சிடணும். வளர வளர ஜெயிக்கணும். வளர்ந்த பிறகு அறிகிறது வேறு, அனுபவம் வேறு. ஏழைக்கு அனுபவம் இருந்துச்சு, ஆனால் விஷயம் தெரியல. சிறு பிள்ளைக்கு விஷயம் தெரியல, அனுபவம் இல்லை, ஆனால் கற்றுக்கிட்டாரு. கடைசியில் கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்றதை கண்டு கொண்டார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை பிறந்த நாள்லேருந்து, தாயின் கர்ப்பத்திலேருந்து, கல்லறையிலேருந்து கருவறை போகிற வரைக்கும் வேறு யாரையும் நம்ம அறியவே கூடாது. ஒரு ஆமென் தான் வந்துச்சு. வேறு யாரையும் நம்ம தெரிஞ்சிக்கவே கூடாது. எங்கள் அம்மா எப்படிப்பட்டவங்க தெரியுமா, எங்கள் அப்பா எப்படிப்பட்டவங்க தெரியுமா, என் 4 ஃபாதர்ஸ், அந்த குப்பையை வச்சு நான் பரலோகம் போக முடியுமா? எங்கள் அப்பா ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ, ஒரு ராஜா, நாங்கள் ராஜா காலத்து பரம்பரை, ஒன்றுத்துக்கும் உதவாது. நீ தேவனை அறிஞ்சிருக்கிறியா? நீ இயேசுவை அறிஞ்சிருக்கிறியா? அழகா நிருபங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஆராய்ச்சி வாசிங்க. 2வது வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் உண்டாவதாக, கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து, பவுல் எங்கெல்லாம் எழுதுகிறாரோ அவர் என்ன பண்ணுவார்னா, பிதாவையும் குமாரனையும் வச்சு பேசுவார். எல்லா நிருபங்களையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இன்னொரு இடத்துல சொல்லுவார், நீங்கள் பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனமும் அப்படித்தான் பிதா குமாரனை கொண்டு வருவார். எபேசில் அப்படித்தான் கொண்டு வருவார். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எந்த அளவுக்கு பிதாவை அறிந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு குமாரனை அறிந்திருக்கிறோமோ
அந்த அளவுக்குத்தான் நமக்கு கிருபை, நமக்கு ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனை அறியாத ஒருவருக்கு எதற்கு கிருபை? இயேசுவை அறியாத ஒரு நபருக்கு எதுக்கு ஜீவன்? நம்ம தேவனை அறியணுமேங்க. எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனை புரிஞ்சிருக்கிறோம்? அறிஞ்சிருக்கிறதுனா என்ன தெரியுமா? 1 to 1 தெரியணும். எப்போ பேசுவார், எப்போ சிரிப்பார், என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, சகலமும் அறிஞ்சிருக்கணும். ஒரு தாய்க்கு பிள்ளைய தெரியும், கணவன் மனைவிக்கு பல வருஷம் அனுபவத்தில் தான் அது தெரியும். இன்னும் சில பைத்தியக்காரங்களை புரிஞ்சிக்கவே முடியாது கடைசி வரைக்கும். ஆனால் ஆண்டவரோடு சஞ்சரிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத அறியணும். சொல்லாமலே, வாயை திறந்து சொல்லாமலே என் பிள்ளைக்கு இதுதான் பிடிக்கணும் எப்படி அம்மாவுக்கு தெரியுதோ, அதே போல் ஆண்டவருக்கு நமக்கு உண்டான உறவு எப்படி இருக்குன்னா அவரை அறிகிற அறிவு. அறிய அறிய தான் நம்ம மேலே வர முடியும். ஸோ 3 தலைமுறைகளுக்காக யோவான் எழுதுகிறார். பிதாக்களுக்காக, வாலிபர்களுக்காக, பிள்ளைகளுக்காக. இன்றைக்கி நம்ம எல்லா கேடர்லையும் நம்ம இருக்கிறோம். பிதாக்களுடைய ஸ்தானத்தில் இருக்கிறோம், வாலிபர்களுடைய ஸ்தானத்தில் இருக்கிறோம், பிள்ளைகளுடைய ஸ்தானத்தில் இருக்கிறோம். எதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம்? எதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம்? எப்படி நம்ம வாழ போகிறோம்? நம்மளுடைய அடையாளம் என்ன? நம்ம செத்து போனதுக்கப்புறம் நம்ம கல்லறையில் போய் பூ வைக்கிறதுனால ஒரு அடையாளம் கிடையாது. இன்ன வரைக்கும் மோசே பேசப்படுகிறார், இன்ன வரைக்கும் எலியா பேசப்படுகிறார், இன்ன வரைக்கும் ஒரு ஏனோக்கு பேசப்படுகிறார். காலம் கடந்தாலும் நம்மளை உலகம் பேசணும், பரலோகம் பேசணும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சி இல்லை வாழ்க்கை. தகப்பனே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ஐயா. எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ முடித்தோன்னு சொல்லி இல்லாமல் தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் பெருக எங்களுக்கு கிருபை தாரும். எங்களையும் ஒரு சாட்சியுள்ள பாத்திரமாக நிறுத்தும். உமக்கு உண்மையுள்ளவர்களாக நாங்கள் வாழணும் ஆண்டவரே. உண்மையற்றவர்களோடு கூட ஆண்டவரே பங்கு எங்களுக்கு போயிடக்கூடாதுப்பா. தேவனை அறிந்தோம் என்று சொல்லியும் தேவனை மகிமைப்படுத்தாமல் அவரை சோத்தறியாமலும் இருக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம்ப்பா. கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்தணும். எங்களை மேன்மைப்படுத்த, எங்களை மகிமைப்படுத்த, எங்களை உயர்த்திக்கல்ல அல்ல, உம்மை உயர்த்த, உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.